சென்னை வட சென்னை மேலே ரெட்டலே பாரு. மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. இதுதான் மெரினா பீச், அருமையாக இருக்கிறது. ஸோ வெல்கம் பேக். நாங்கள் இப்போ வந்து ஏறுங்க பஸ் போயிட்டோம். நாங்கள் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ட்ராவல் விளாக் இதுதான். நாங்கள் இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நம்ம சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு எதுக்காக போகிறோம்னா, அது வந்து வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம பாண்டி பெட்ரோல்லாம் போட்டாச்சு, 2 வண்டியிலையும் பெட்ரோல் போட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நடுவில் எங்கேயா டீ குடிக்க நிறுத்தமா தெரில. நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நிறுத்த இடத்துல நிற்கிறோம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு தான் போகிறோம். ஓகேவா? சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம். அது என்னென்னு பாருங்கள். நாளைக்கு வந்து இது 23ஆம் தேதி விடிய காலைல 2 மணிக்கு 2:30 எடுக்கிறோம். ஓகேவா? 23ஆம் தேதி 2:30 எடுக்கிறோம், ஏப்ரல் மாதம். ஆமாம், சென்னைக்கு போகிறோம். அது என்னென்னு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறது, நாங்கள் போகல. ஏன்னா நாங்கள் அது ஏற்கனவே பண்ணிட்டோம் பாண்டியில். இது ஒரு வேறு விஷயத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, அப்படியே லைன்லேயே தொடர்ந்து இருங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அப்படியே ட்ராவல் பண்ணுறது அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்து எங்கே ஸ்டாப் நிற்கிறோன்றதை அங்கே பேசுகிறோம். கைஸ், கரெக்டாக பாண்டியிலேருந்து கிளம்பி கரெக்டாக 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இன்னும் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டர் கரெக்டாக நிற்காமல் அடித்து நவுத்திட்டு கரெக்டாக வந்துட்டோம். அடித்து நவுத்துலாம் வரல, கரெக்டாக ஒரு 50-60 தான் வந்தோம். கரெக்டாக வந்திருக்கோம் 100 கிலோமீட்ரு. இன்னொரு 50 தான் இருக்குது. லைட்டாக பட்டக்ஸ்லாம் வலிச்சிச்சு ஃபஸ்ட் டைம் ட்ராவலில். அதனால் அடுத்து போய்ட்டு சென்னை தான் அடுத்த ஸ்டாப். Say that they won't when they will. I could use some motivation, but I know how I feel. Faster than you like, it's over and that's the end. தூக்குறாராப்பா. நேற்று விடியாகாலில் வந்து பைக் கிளம்புற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து எலெக்ஷன். சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே எலெக்ஷன் தான். அதனால் இன்றைக்கி வந்து துபாயிலேருந்து தலை வருவார். அதனால் வந்து நாங்கள் தலையை பார்க்கறதுக்காக நைட்டு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி 2 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பார்த்துட்டோம். நாங்கள் டைமிங்லாம் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அது எந்த பூத்து அவர் வீட்டுக்கிட்டலாம் வந்துட்டோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, தலை வந்து வந்த காரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தார். அதனால் எங்களால் ஃபுல்லாக பார்க்கவே முடியல தலையை. அதெல்லாம் பசங்க ஃபுல்லாக போய்ட்டு நடிச்சிட்டாங்க. அதனால் இந்தாட்டி எலெக்ஷனில் வந்து தலையை பார்க்க முடியல. தலையோட தலையை மட்டும் தான் இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. வெள்ளை முடியை மட்டும் தான் லைட்டாக. என்னால் எதுவும் பார்க்க முடியல. போலீஸுங்க ஃபுல்லாக கவர் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா, அந்த அம்மா சமாதி, கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, இந்த சமாதிலாம் இருக்கும்ல, சமாதியை பார்க்க போயிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து சென்னைக்கு வந்திருக்கோம். நடுவில் கொஞ்ச நாள். ஆனால் இதெல்லாம் பார்க்காமலே போயிட்டோம் நாங்கள். அதனால் இப்போ சமாதியை பார்த்துட்டு அப்படியே பீச்சில் போய்ட்டு பீச்சை பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து அங்கே போயிட்டு சொல்கிறோம். நம்ம தலையை காலையிலே பார்க்காம இருந்தது என்ன வருத்தம் உங்களுக்கு சொல்லுங்கள். என்ன வருத்தம்னா, இவ்வளோ தூரம் அவரை பார்க்கணுன்னு தான் வந்தது. விடிய நாங்கள் வந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே பக்கம் பஸ்ஸுக்காரனுங்க அடித்து நோத்திட்டு வரானுங்க. காரனுங்க சர்றுபுரு விடியாத்தில் வரானுங்க எல்லாம்.
வந்தோம் எப்படியோ வந்தோம் பார்த்துடலாம் தான் நினைச்சு வந்தோம். ஆனா வந்து பார்த்தோம், அவரோட தலை மட்டும் தான் தெரிஞ்சுது, முகம் தெரியவே இல்லை. அதுதான் ஒரு சின்ன சரி, வருத்தம். காருக்குள்ள கிராஸ் பண்ணும்போது அதாவது கொஞ்சம் பார்த்துடலாம் நினைச்சோம். பார்த்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அப்ப கூட வந்து அப்போ கூட ஸ்க்ரீனை போட்டு தலை வந்து மூடிட்டாரு. அவரு சொல்லியிருக்காரு தான், இது மாதிரி என்ன பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாருங்கன்னு. இருந்தாலும் அவ்வளோ ஒரே ஒரு அட்டி அவரை வாழ்க்கையில பார்த்துடணும்னு ஒரு ஆசை தான். அதனால என்ன நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்னா, அவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு துபாயிலே பார்த்துடலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா. நெக்ஸ்ட் அதான் முடிவு. அந்த vlog-ம் இதே சேனல்ல வரும். போங்க போங்க, சும்மா சிச்சினே சப்வே கைஸ். சென்னை வட சென்னை மேலே ரெட்டையிலே பாரு. அப்படியே சொல்லிட்டு என்ன மேட்ரு என்னாச்சுன்னா, வந்தோம் இன்னைக்கு சென்னையில் எலெக்ஷன்னால, தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னால எல்லாமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி எல்லாமே மூடி வச்சிருக்காங்க. அதனால் சமாதி எதுவுமே பார்க்க முடியல. அதனால் இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்குள்ளே போகிறோம். ஓகேவா, பீச்சுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பீச்சுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஏன் வெயில் அடிக்குது அப்பா, கொஞ்சம் செம்ம வெயில் அடிக்குது. அங்கேருந்து இங்கே நடந்து வரத்துக்கு எவ்வளோ வரும். இப்போ நாங்கள் வந்து முனையில் ஏதோ ஒரு மரம் தெரியுதுல்ல, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் பையான்னு காலையில் 8 மணிக்கு பீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இப்போ இங்கே கடை வச்சுருக்கவங்களே இப்போ நினச்சி பள்ளி எடுக்கிறாங்க. நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று, ஆனால் இதுதான் பண்ணோம். சப்போஸ் தலையை பார்க்கலன்னா அப்படியே பீச்சுக்கு போயிட்டு சமாதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டலூர் ஜூ போகலான்னு இருக்கோம். ஓகேவா, அங்கே சொல்லாத இங்கே சொல்லிட்டேன். இப்போ இதை முடிச்சுட்டு வண்டலூர் ஜூ 9 மணிக்கு தான் ஸ்டார்டிங். அதனால தான் இப்போ வந்து இப்போ வந்து இங்கே போயிட்டு பீச்சில் போயிட்டு காலை நினச்சிட்டு வண்டலூர் ஜூ போயிட்டு இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. போயிட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டலூர் ஜூக்குள்ளே பூந்துட்டோன்னா ஒரு 2-3 மணி வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு வண்டி கிளம்புற வேண்டியதான். மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. இதான் மெரினா பீச், அருமையாக இருக்கிறது. பார்த்துக்கோங்க எங்களோட வியூவில் இருந்து மெரினா பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா வந்து அங்கே பாதிலே உட்காந்துட்டாங்க. அம்மாவில் வர முடியல, அங்கேயே உட்காந்துட்டாங்க. நானும் சேவம் தான் வந்திருக்கோம். ஓகேவா, மெரினா பீச்சை பார்த்தாச்சு. ஃபைனலி ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் 6-7 வருஷத்துக்கு அப்புறம். ஐயோ ஸ்கூல் படிச்சுட்டு கொண்டு வந்தேன். அவ்வளோதான், காலை நேர்த்தி விட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியாத இருக்கு. அருமையாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு தண்ணி கால் நேரத்துலேயே சூப்பராக இருக்குது. பேண்ட் மேலே ஏற்று, பேண்ட் மேலே ஏற்று, பேண்ட் மேலே ஏற்று, பேண்ட் மேலே ஏற்றிடு.
ஆனால் 3 பேர் நின்று ஒரு போகிறோம். சாய் எப்படி இருக்கு? என்ன வாங்கி கொடுத்து சிவா இந்த வேணாம் வேணாமா? போகிறோம்ல இங்கே ஈஸியாக தான் டிஃபன் கடை. எங்கேயாவது டிஃபன் கடை அப்பதான் கடைக்கு இங்கே எங்கேயுமே இல்லை டிஃபன் கடை. நம்ம வேலை செய்கிறவங்க கொடுத்து வச்சவங்க தான். அங்கே வேலை செய்கிறவங்க கொடுத்து வச்சவங்க வேறு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்.